2026 சட்டமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணி அமைத்து எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராவது உறுதி என்று முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார். மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி எம்ஜிஆரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். அதன் பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வலுவான கூட்டணி அமைத்து மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று கூறினார். மேலும் தாவேக தலைவர் விஜய் நிதானமான பக்குவப்பட்ட அரசியலை செய்து வருகிறார் என்றும் அவர் தெரிவித்தார். அமைக்கின்ற அளவுக்கு வலுவான கூட்டணியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அமைப்பார். ஆகவே அதிமுக தலைமையிலே மிக பலமான கூட்டணி உருவாக்கும். அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். அதிமுக ஆட்சி அமைக்கும். நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருகின்ற பொழுது இவரால் நிலைக்க முடியுமா, நீடிக்க முடியுமா என்ற ஒரு ஐயப்பாடு இருந்ததெல்லாம் உண்மைதான். அவர் நிதானத்தை பார்க்கின்ற பொழுது, அவருடைய நடவடிக்கையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு அரசியல் தலைவர்கள் இயங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவப்பட்ட ஒரு அரசியல் நோக்கி செல்கிறார்.